Upi sir, Upendra Rao. Actually, இப்போ ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி ஐ திங்க் we've always supported Upi sir's film. இங்கே அவர் பண்ண என்ன படமாக இருந்தாலும் அவருடைய அந்த கான்செப்டுவலைசேஷனுக்காகவே ஐ திங்க் we are very fascinated by his works. So he's not just an actor, not just an director. நிறைய பரிமாணங்கள் இருக்க ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ UI அப்படின்ற படம் வரப்போ the same thing. Concept is so fascinating. And 2040 எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருடைய ஒரு இமேஜினேஷனில் is given it out to us. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொன்னோன்னா ஓம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமுடைய ஜான்ராலேயே we had a lot of stories. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்போவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுகிறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் ஒரு டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணலாம் இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும், அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் UI. என்னென்னா அப்போது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக. இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு, அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி ஏன்னா நான் ஹீரோயின் ரீஷ்மா, நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸு, அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா KP ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.